மாவட்டம் திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெல்லும் ஜனநாயகம் 33 தீர்மானங்கள் விளக்க உரை பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. திருப்போரூர் ஒன்றிய பொறுப்பாளர் சமரன் நாகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், விசிக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேத அருள், முத்துக்குமார், தண்டரை மாரி, கட்சி பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் சொக்கலிங்கம், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், ஒன்றிய தலைவர் அசோக்குமார், வழக்கறிஞர் உதயகுமார், தலித் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைக்கு கூட நம்முடைய கட்சியின் சார்பில் தேர்தல் முறையிலே மாற்றம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 10-15 நாட்களாக செய்தித்தாள்களில் தினமும் இந்த கட்சி யாரோடு கூட்டணி, அந்த கட்சி யாரோடு கூட்டணி, அவர்களுக்கு எத்தனை சீட்டு, இவர்களுக்கு எத்தனை சீட்டு, இவர்களுக்கு என்ன நிலை என்றெல்லாம் செய்திகள் பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனால் பிற கட்சிகள் எல்லாம் எந்த கூட்டணி என்பதிலே குழப்பமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிரே நிற்கப் போவது 2 கூட்டணியா, ஒரு கூட்டணியா என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் சேருவார்களா என்கின்ற ஐயப்பாடு இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு கட்சி இருக்கு, அப்பாவும் டாக்டர், புள்ளையும் டாக்டர். அப்பா பிஜேபி கதவை தட்டுறாரு, புள்ள ஏடிஎம்கே கதவை தட்டுறாரு. நிறுவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் என்கின்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த பக்கம் நீ எவ்வளோ தர, இந்த பக்கம் நீ எவ்வளோ தர. நம்ம சந்தையில் போய் மாடு வாங்குறவன் கையை பிடிச்சி எவ்வளோன்னு பார்க்குற கதை தான். யார் நிறைய விரலை பிடிக்கிறானோ அவங்க கூட சேர்ந்துடுறது. அது சீட்டு, நோட்டு எல்லாமே அது மாதிரியான கணக்கு. திருச்சி மாவட்டம் லால்குடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் சார்பில் சங்க தலைவர் சுப வெள்ளைச்சாமி தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் லால்குடி நகர பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு உடல்நலம் குறித்து இலவச பரிசோதனை செய்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வடக்கு காவல் நிலையம் எதிரே மகிழ்ச்சி என்ற பெயரில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இதில் முதலீடு செய்தால் கூடுதல் வட்டி தரப்படும் என்பன போன்ற பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டதன் பேரில் இதனை நம்பி சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு திடீரென நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு ஊழியர்கள் உட்பட அனைவரும் தலைமறைவாகினர். இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றத்தை அறிந்த முதலீட்டாளர்கள் சிவகங்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதி நிறுவன ஊழியர்கள் 6 பேரை ஏற்கனவே கைது செய்த நிலையில் அதன் இயக்குநரான சிவகுமாரை கைது செய்து அவரிடம் மோசடி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கை மற்றும் கால்களை இழந்தவர்களுக்கு செயற்கை கை மற்றும் கால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கை கால்களை இழந்த 63 நபர்களுக்கு 13 லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்க தலைவர் ராமசாமி மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மதுரையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் முபாரக், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை நந்தகோபால் பாலம் அருகே ஒற்றை காட்டு யானை சாலையில் நின்றது. அதனை கண்ட வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தி காட்டு யானை அருகே சென்று ஆபத்தை உணராமல் புகைப்படங்கள் எடுத்துள்ளனர். வனத்துறையினர் பலமுறை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு யானைகளின் அருகே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மயிலாடுதுறையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தாசரதி டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பேரணியை மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் அழகேசன், வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் நிறுவன ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்தவாறு பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக காவிரி நகர் வரை ஊர்வலமாக சென்று மீண்டும் நிறுவனத்தை அடைந்தனர். சென்னை கொளத்தூர் வீனஸ் காந்தி சிலை அருகில் மனிதநேய கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் இந்தியாவை தலைநிமிர செய்வோம் என்ற தலைப்பில் மாவட்ட தலைவர் குணங்குடி முகதீன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மனிதநேய கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் கோபண்ணா டெல்லிபாபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் மற்றும் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா மருதுவள்ளிப்பாளையம் பகுதியில் ஆண்டுதோறும் காளை விடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு காளை விடும் திருவிழா நடந்த மருதுவள்ளிப்பாளையம் மக்கள் மாவட்ட நிர்வாகம் கேட்ட அனைத்து சான்றிதழ்களையும் வழங்கியது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் காளை விடும் திருவிழா நடத்தி அனுமதி வழங்க மறுத்ததால் அப்பகுதி மக்கள் தார்வழி கூட்டுரோடு பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விரிஞ்சிபுரம் போலீசார் சமரச பேச்சு நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த ஊருக்காக மருதுவள்ளிப்பாளையக்காக போன மாதம் ஜனவரி 29 மனு கொடுத்தோம். கலெக்டர் பார்க்கறதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இவங்களால் முடியாமல் கட்சிக்காரங்க மூலியம் போனோம். அவங்களும் எதுவும் சப்போர்ட் இல்லை. எந்த கட்சிக்கு போனாலும் சப்போர்ட் இல்லை. எந்த துறைக்கு போனாலும் எல்லாத்தையும் மனு வாங்கி கொடுத்துட்டோம். அந்த துறைக்கிட்ட போனாலும் மனு இல்லை. 10 வருஷமாக இந்த காலகாலமாக இந்த ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணி 20 வருஷமாக போராடி பண்ணி தேஜ சாலை மேல் பண்ணி தான் இந்த ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் இது எங்களை விடமாட்டோம்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் குமரபாளையம் பாண்டி அவர் 5 ஊர் தடைப்பட்டார். 4 வீடு விட்டுவிட்டாங்க. இந்த ஊர் 1 மீட்டர் விடமாட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட போட்டு மனு 5 முறை பார்த்தோம் கலெக்டர். சரிங்க, நீங்கள் எம்எச்சி பாருங்கண்ணா, எம்எச்சி கிட்ட போட்டு லெட்டர் நின்றுக்குது. அவரு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் தர மாட்டாங்க. ஸ்டேஷனும் பர்மிஷன் கொடுத்தாங்க, தாசில்தார் கொடுத்துட்டாங்க, ஆர்டிஐ கொடுத்துட்டாங்க, மனைகார் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டில் எம்எச்சி இருக்குதுங்க எல்லாம் கொடுத்துட்டோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் சாலை மேலே உட்காந்தோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அமமுக சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அமமுக நிர்வாகி தனக்கு மேடை அருகே இருக்கை தராததால் மேடையில் நின்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நாற்காலியை மேடையை நோக்கி தூக்கி எறிய முயன்றார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழஇறால் டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் கீழஇறாலில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு ஓடினர். கீழஇறால் கிராமத்திலிருந்து தொடங்கிய இந்த மினி மாரத்தான் போட்டி வாளம்பட்டி வழியாக சென்று டி சண்முகபுரம் கிராமத்தில் நிறைவுற்றது. ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை, பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள காமாட்சிபுரத்தை சேர்ந்தவர் தங்கபாண்டி. கல்லூரி மாணவனான இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வனத்துறையினரின் தடையை மீறி விருதுநகர் தேனி மாவட்ட எல்லையில் உப்புத்துறை அடர் வனப்பகுதியில் அமைந்துள்ள யானைகஜம் அருவியில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது அருவியில் குளித்துக் கொண்டிருந்த தங்கபாண்டி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மயிலாடும்பட்டி போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து தங்கபாண்டியனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை மெயின் ரோட்டில் முருகன் ஜவுளி கடை அமைந்துள்ளது. இக்கடையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி 2 பெண்கள் துணி எடுப்பது போல் வருகை தந்து சுமார் 5000 மதிப்புள்ள புடவைகளை திருடி சென்றுள்ளனர். பின்னர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கடை உரிமையாளர் பார்த்தபோது 2 பெண்கள் 8க்கும் மேற்பட்ட புடவைகளை தங்களது உடலில் மறைத்து திருடி சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கடை உரிமையாளர் எவ்வித புகாரும் கொடுக்காத நிலையில் மீண்டும் அதே 2 பெண்கள்
பயணிகளும் 1 மாதம் கழித்து நேற்று அதே துணிக்கடைக்கு வந்துள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் இவர்கள் 2 பேரையும் ஏற்கனவே பார்த்திருப்பதை அறிந்து சுதாரித்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தார். பின்னர் இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருவரும் கடலூரை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது. பின்னர் கடை உரிமையாளர் எவ்வித புகாரும் அளிக்காததால் 2 பெண்மணிகளையும் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் இளம் விவசாயி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் விவசாயிகள் ஒன்றிணைந்து டெல்லி போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தியை ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு உள்ளிட்ட தாக்குதலை நடத்தி வரும் பாஜக அரசை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் பாரம்பரியமிக்க பரதநாட்டியம், காவடி ஆட்டம் ஆடி கொண்டாடினர். இவ்விழாவில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை செங்குன்றம் அடுத்த தனியார் பள்ளியில் பள்ளியின் ஆண்டு விழா மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஜலாலுதீன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாணவர்கள் ஊமை நாடகம், பெண்கள் சுதந்திரம், இயற்கை, விவசாயம் மற்றும் தமிழ் வரலாற்று நாடகங்கள் போன்ற பல்வேறு நாடகங்கள் அரங்கேற்றி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கினர். மேலும் மாணவர்களின் திறமை வழிகாட்டும் வகையில் பேச்சுப் போட்டி, கவிதை, கட்டுரை, நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி நிறுவனர் முகமது ஹனீஃபா, இந்தியன் ஆர்மி கர்னல் டாக்டர் ராஜேஷ்குமார், செங்குன்றம் உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜினீத் பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளிலும் பல்வேறு தேர்வுகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாஜக டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு கூஜாதான் என்று விமர்சித்துள்ளார். சாரண இயக்கத்தை உருவாக்கிய தந்தை பேடன் பவல் பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உலக சிந்தனை நாள் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் மாதவன் துவக்கி வைத்தார். திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய இப்பேரணியில் மாவட்டம் முழுவதிலிருந்தும் 42 பள்ளிகளிலிருந்து 727 சாரண சாரணியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேரிடர் காலங்களில் பொதுமக்களை மீட்பது, போர்க்கால பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் என சாரண மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த அருணா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே ஊரை சேர்ந்த கந்தவேல், பாஸ்கர், அஜய், குமரவேல், வையாபுரி, ஆறுமுகம், ரத்தினசாமி உள்ளிட்ட 13 மீனவர்கள் நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் இன்று அதிகாலை நாகைக்கு நேர்கிழக்கே 7 மைல் தொலைவில் வலைகளை கடலில் விரிப்பதற்காக வேகமாக சென்று கொண்டிருந்தபோது படகின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ரத்தினசாமி என்ற மீனவர் திடீரென கடலில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது கடல் நீரோட்டத்தின் காரணமாக மீனவர் கடலில் மூழ்கி மாயமானார். மீனவர் தவறி விழுந்து மாயமானது குறித்து படகு உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து மாயமான மீனவரை தேடும் பணியில் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்ற மீனவர்கள் அங்கு தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், மீன்வளத்துறை, இந்திய கடலோர காவல் படையினர் கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் விசைப்படகிலிருந்து தவறி விழுந்து கடலில் மூழ்கி மாயமான சம்பவம் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் மிதமான சூழல் நிலவுகிறது. இதனால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஏற்காட்டில் குவிந்துள்ளனர். மேலும் அவர்கள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், சேர்வராயன் குகை கோயில், பொட்டானிக்கல் கார்டன், ஐந்திணை பூங்கா போன்ற இடங்களில் குடன் பொழுதை கழித்தனர். குறிப்பாக ஏற்காடு படகு இல்லத்திற்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இயற்கை அழகை ரசித்தபடி படகு சவாரி செய்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஏற்காடு அண்ணா பூங்கா சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.